இப்போ இருக்க இளைஞர்கள் பார்வையில தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? தாவேக அரசுல பஸ் ஓட்ட தெரியாத ஒருத்தர்கிட்ட டிரைவர் பொறுப்பு கொடுத்துட்டு கண்டிப்பா நான் டிராவல் பண்ண மாட்டேன். மெடிசன் படிக்காத ஒருத்தர்கிட்ட சர்ஜரி நைஃப் கொடுத்துட்டு நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போக மாட்டேன். அப்ப அரசியல் தெரியாதவங்க கிட்ட நம்ம தமிழ்நாட்டை ஒப்படைச்சிட்டு எல்லாமே சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது மக்களாகிய நம்மளுடைய தப்பா தான் நான் பாக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் ரொம்ப தீவிரமாகவே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன் உதாரணமா இப்போ ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகின நிகழ்வுல கூட இளைஞர்கள் தான் மிக தீவிரமா போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த ஒரு முயற்சியில செஞ்சாங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் பிரச்சனைகள் இழந்துட்டு தான் இருக்கு. அது குறித்து நம்மளும் தொடர்ந்து நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட கங்கா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நடக்கிற அரசியல் சூழல் குறித்து நிறைய பேச இருக்கும். வணக்கம் கங்கா. இப்போ இருக்க காலகட்டத்துல இளைஞர்கள் ரொம்ப தீவிரமாவே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்க எல்லாமே ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. இப்போ நீட் தேர்வுக்கு ஒன்றிய அரசு சார்பா தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க. அதுல வெற்றியும் கண்டுட்டாங்க. ஆனா இது தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம்னா, இது அடுத்த அமைச்சர் வந்தாலும் இதே ஒரு முறைதான் கடைபிடிக்க போறாங்க. எப்படியா இருந்தாலும் ஊழல் இந்த மாதிரி முறைகேடெல்லாம் நடக்கதான் போகுது. பேன் நீட் தான் எங்களுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக இளைஞர்கள்லாம் இன்னும் போராட்டிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இப்ப இருக்க தமிழக முதலமைச்சர் எந்த ஒரு பதிவோ இல்ல அவங்களுக்கு நாங்க துணை நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடல இப்ப வரைக்குமே. இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசியல் வரலாறு எனக்கு தெரிஞ்சு அனிதா அப்படிங்கிற மாணவியோட மரணத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது. அனிதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்டுக்கான முதல் களபலி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து கொடுத்த சகோதரி. அப்போ நீட்டுக்கு மரணமான ஒரு மாணவியோட இடத்துல இருந்து உங்களோட அரசியல் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதது நான் அரசியலுக்கு வர்றதுக்காக போட்ட ஒரு நாடகம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அக்கறை இருந்தால் இன்னைக்கு நீட்டுக்காக நீங்க பேசி இருக்கணும். எப்பவும் போல நீங்க ப்ரெஸ் மீட் கொடுங்கன்னு நாங்க கேட்கல. ஒரு ட்வீட் பதிவு கொடுத்துருக்கலாம், ரீல்ஸ் கூட நீங்க போட்டிருக்கலாம். உங்களுக்கு ஓட்டு போட்ட மாணவர்கள் போராடும் பொழுது அதுக்காகவே நீங்க பேசாத பொழுது எதுக்காகத்தான் நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? வேற எந்த ஒரு பிரச்சனைக்காக நீங்க பேசுவீங்க? சுவாமி விவேகானந்தர்லாம் சொன்ன மாதிரி இளைஞர்களும் மாணவர்களும் தான் இந்தியாவுடைய எதிர்காலம். அந்த எதிர்காலத்துக்காகவே நீங்க பேசாத பொழுது தாவேக அரசுடைய நடவடிக்கை ரொம்ப ஏமாற்றத்தை தருது. இன்றைய மாணவர்கள் அரசியல் பத்தி தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பத்தியும் கண்டிப்பா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இப்ப இருக்க இளைஞர்கள் கிட்ட நிறையவே அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்றத சொல்லியே ஆகணும். இப்போ தாவேக நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அதாவது உட்கட்சி மோதல் நிறைய இடங்கள்ல தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இது சம்பந்தமா நிறைய ஆடியோ பதிவுகளும் வெளிவந்திருக்க நிலையில இன்னைக்கு விருதுநகர்ல ஒரு பெண் அமைச்சர் தாவேக மாவட்ட செயலாளரை ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க. உன்னை கொன்னுடுவேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு அமைச்சருக்கு இந்த ஒரு அதிகாரத்தை யார் கொடுக்கிறது? நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு கொடுத்த அதிகாரம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்யல அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது இல்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய விஷயம் கிடைக்காத போது அதிருப்தி ஏற்படுது. ஸோ அது சார்ந்து அவங்கள பத்தி கண்டிப்பா ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்கு. அமைச்சர்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுடைய முன்மாதிரிகள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் அமைச்சர்கள். அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் பேச்சிலையும் செயல்லையும் நாகரிகத்தை கடைபிடிக்கணும். இல்லைன்னா அது தமிழ்நாட்டோட பேரை தான் கண்டிப்பா பாதிக்கும். இப்ப தொடர்ந்து அமைச்சர்கள் பத்தி பேசணும்னா, அமைச்சர் புசி ஆனந்த் ஒரு இடத்த ஆய்வு பண்றதுக்காக டூ வீலர்ல போயிருக்காரு. டூ வீலர்ல போனதும் இல்லாம அங்க போயிட்டு ஒரு ஆட்டோல மோதி ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போறேன். இது இப்ப இருக்க அமைச்சர்கள் இதை வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு ரீல்ஸ் மோகத்துல தான் இன்னும் இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை தான் என்ன? அது உண்மைதான். ஆட்சி அமைச்சு இத்தனை நாட்கள் ஆகியும் தாவேக்காவுடைய மொத்த கட்சியும் ரீல்ஸ் அப்படிங்கிற மனநிலைமையில இருந்து வரல. இன்னும் ரீல்ஸ் உலகத்துல மட்டுமே நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க டூர் வரணும்னா அதுக்கு ஏற்ற வாகனங்கள், எக்யூப்மெண்ட், ஆட்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நின்று அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட இறங்கி வேலை செய்யலாம். பட் அவங்க ரீல்ஸ் போடணும் அப்படிங்கிற அந்த நிலைமையிலேயே போனதுனால தான் இப்படி ஒரு நிலைமை. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா அமைச்சர்களுமே அவங்க துறை சார்ந்த விஷயங்களை ரீல்ஸ் மூலயமா மட்டுமே மக்கள் கிட்ட கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரியல் உலகத்துல வராத வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல்
இதே நிலைமையில தான் அப்படியே பின்தங்கி இருக்கும், பெருசா மேலோங்கி வராது. கண்டிப்பா இப்ப தாவேக அமைச்சர்கள் பத்தி பேசிட்டு அடுத்த நொடி என்னன்னா தாவேக நிர்வாகிகள் பத்தி பேசியே ஆகணும். இப்போ அரசு வழக்கறிஞர்களுக்கு ஏற்கனவே 30ல இருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பேசினாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் ஆடியோ இந்த மாதிரி ஆதாரத்தோடலாம் வெளியிட்டாங்க. ஆனா இப்போ அதே ஒரு நிகழ்வு ஒரு பெண் வழக்கறிஞர் கிட்ட உனக்கு நான் அரசு வழக்கறிஞர் பதவி வாங்கி தரேன் 15 லட்சம் ரூபாய் தா இல்ல 12 லட்சம் ரூபாய் தா அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க. தாவேக நிர்வாகி அனீஷ் அப்படின்ற பேசுறவரோட ஆடியோ வெளியாயிருக்கு. பேரம் பேசுறது தாவேகாக்கு கட்சியில ஆரம்பிச்சு பணிகள் வரைக்கும் எல்லாத்துலயும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. முதல் விஷயம், அவங்க ஏன் இந்த மாதிரி செய்றாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு நிர்வாகம் பத்தி எதுவுமே தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நிர்வாகம் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவங்க பேரம் பேசணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் அவங்க வந்து அரசியல் செய்ய வரல, இது மூலயமா ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்காக வந்திருக்காங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் எதுவுமே சரியில்லை சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிட்டு வந்தாங்க. நிர்வாகத்தை கத்துக்கக்கூடிய 6 மாச கேப்ல நிர்வாகத்தை கத்துக்காம அதை ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசு வழக்கறிஞருக்கு காசு வாங்கிட்டு வேலை போட்டு தருவாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா துறைகள்லயும் இந்த ஒரு நிலைமை தானே அடுத்தடுத்து வரும். எங்க போனாலும் காசு கொடுத்தாதான் வேலைங்கிற நிலைமை மாறிடும்ல. அப்ப இதுக்காக படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்கள், இல்ல குரூப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே கேள்விக்குறியா இருக்கு. இப்ப கூட பாத்தீங்க, குரூப் எக்ஸாம்ல வேக்கண்ட் குறைஞ்சு போயிருக்கு. அப்ப தாவேக அரசோட இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டோடைய ஃபியூச்சரையே வந்து மொத்தமா பிசினஸ் மயமா மாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் அவர் வந்து ஆட்சியில் அமர்ந்தாரு. ஆனா ஊழல் வந்து இப்ப அவங்களோட ஆட்சியில தான் வந்து ரொம்பவே பேசப்பட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து நிர்வாகத்துல வந்து முதலமைச்சரோட கவனம் எதுலையுமே இல்லை அப்படின்றதான் சொல்லணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல பேரம்பாக்கம் அப்படின்ற ஒரு மருத்துவமனையில நோயாளியை கொண்டு போறதுக்கு ஸ்ட்ரெச்சர் இல்லாம மரக்கட்டையில தூக்கிட்டு போறாங்க. அந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் வந்து விஜய் அவர்களுடைய முகத்தை பார்த்து மட்டுமே ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, இல்ல மருத்துவத்துறையோட அமைச்சர் யாரு அப்படின்னு தெரியாது. இந்த பிரச்சனையை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தெரியாத பொழுது அவங்க இதை பத்தி யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட நிலைமை தாவேக அரசுல மக்களுக்கு மிகவும் அவல நிலைமையா தான் நான் பாக்குறேன். தாவேக அரசுல பஸ் ஓட்ட தெரியாத ஒருத்தர்கிட்ட டிரைவர் பொறுப்பு கொடுத்துட்டு கண்டிப்பா நான் டிராவல் பண்ண மாட்டேன். மெடிசன் படிக்காத ஒருத்தர்கிட்ட சர்ஜரி நைஃப் கொடுத்துட்டு நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போக மாட்டேன். அப்ப அரசியல் தெரியாதவங்க கிட்ட நம்ம தமிழ்நாட்டை ஒப்படைச்சிட்டு எல்லாமே சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது மக்களாகிய நம்மளுடைய தப்பா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகள் போராட்டத்தை சொல்லியே ஆகணும். அவருக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து நிறைய இடங்கள்ல நிறைய விவசாயிகள் எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்து இப்ப வந்து தமிழக முதலமைச்சரை கர்நாடக அரசு வந்து ஆலோசனைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு போகக்கூடாது, இது வந்து நடுவர் மன்றத்தை அமைச்சு தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு PR பாண்டியன் அவர்கள் வந்து இப்போ அறிக்கை விட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? மேகதாது அணை குறித்து பேசுறதுக்காக கர்நாடக அரசு அழைப்பு விடுத்ததுக்கு PR பாண்டியன் வந்து இல்ல போகக்கூடாது, அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா, முதல் விஷயம், அவங்களுக்கு அதை பத்தி என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம். ஸோ அதுக்கான முடிவு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா நம்மளோட பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது இதை பத்தி நான் ஏன் கண்டுக்கணும், தேவையில்லை அப்படின்னும் அரசு இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள விவசாயிகள் போராடி இருக்காங்க. அந்த போராட்ட களத்துல யாரும் போய் பார்க்கல, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு யாரும் கேட்கல. இவ்வளோ நாளா இதை பத்தி வாய் திறக்காத தாவேக அரசு இப்ப மறுபடியும் அதை பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்லை. அவங்களுக்கு இதை பத்தி விஷயம் எதுவும் தெரியாம இருந்திருக்கலாம். அதனால அவங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில தான் அதிகமான விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத திரைப்படத்துல ஒரு வசனமா சொல்லக்கூடிய முதல்வர் ரியல் லைஃப்ல அதை செஞ்சு காட்ட மாட்டேங்கிறாரு. இதனாலதான் திரைமுகத்தை பார்த்துட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் மக்கள் அதிகமா விமர்சனங்களை தன்னுடைய கருத்தை முன் வச்சுட்டே வராங்க. இப்போ தாவேக நிர்வாகிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், தொடர்ந்து அராஜகத்துல ஈடுபட்டு வர்றத நம்மளே வந்துட்டு நிறைய நியூஸஸ்ல பாக்குறோம். மக்களை காக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவிக்கு வந்துட்டு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல தாவேக நிர்வாகி வந்து ஸ்ரீவைகுண்டம்ல மணல் குவாரி உரிமையாளர்கிட்ட போய் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி இருக்காரு. ஒரு கட்சி தலைவர் வந்து அவங்களோட கட்சி நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தணும்ல, இதை கூட ஒரு CM பண்ணலன்னா எப்படி? அதுதான் என்ன சொல்றேன்னா,
இப்போ தமிழ்நாட்டுடைய அரசு வேலியே பயிரை மேய்வது போல அப்படித்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான மேஜர் பிரச்சனை எல்லாத்துக்கும் தாவேகா நிர்வாகியோ, தாவேகா எம்எல்ஏவோ, தாவேகா அமைச்சர்களோ தான் காரணமா இருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் காவேரியில இருந்த கிட்டத்தட்ட 23க்கும் அதிகமான மண் குவாரிகளை நாம மூடிட்டோம். பட் நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, அவங்க அரசியல் பார்வை இல்லாம அரசியலுக்குள்ள ஊழலை தடுப்போம், ஊழலை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துல அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா அவங்க அராஜகமா ஈடுபடுறாங்க. மக்களை வழி நடத்தக்கூடிய அமைச்சர்களே அராஜக வழியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதில்லை, அரசியலுக்கும் நல்லதில்லை. இதை கண்டிப்பா நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். இப்போ இருக்க இளைஞர்கள் பார்வையில தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? என்னோட பார்வையில நானும் ஒரு இளைஞர் தான், ரொம்ப மோசமா இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, வந்த உடனே அவங்களால எல்லாத்தையும் தடுக்க முடியாது. ஒருவேளை மக்கள் பார்வையில இவங்களுக்கு எதுவுமே தெரியல, இவங்களால கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கை மீறி இருக்கலாம். 250க்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமைகள், அதுல 100க்கும் அதிகமான போக்சோ வழக்குகள் நடந்திருக்கு. உங்களால கேட்க முடியாட்டியும் ஒரே ஒரு வழக்குக்கு ரொம்ப கண்டனம் நீங்க தெரிவிச்சிருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சட்ட நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கலாம். நீங்க எடுக்கிறத பார்த்து பயந்து போய் மற்றவங்க தவறு செய்யாம நின்று இருப்பாங்க. நீங்க எதுக்குமே கேள்வி கேட்கல, எந்த இடத்துலயும் போய் நிக்கல, அதுக்கான பொறுப்பு நீங்க எடுத்துக்கல அப்படின்னும் பொழுது அதுவே தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா ஆயிடுது. நம்ம என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் அடுத்தடுத்த தவறுகள் தொடருது. இது தாவேகா அரசுடைய தவறு தான். ஒரு தப்பு நடக்கும் பொழுது அதை போய் அரசாங்கம் தான் கேள்வி கேட்கணும். சட்டம் மற்றும் ஒழுங்கு உங்க கையில தான் இருக்கு. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத பொழுது இந்த தவறுகள் தொடர்ந்து நடக்கும். தொடர்ந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி தாவேகா ஆட்சி வந்ததும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் அப்படின்ற அறிவிப்பை விட்டாரு. சொன்ன மாதிரி ஒரு 717 டாஸ்மாக் கடைகள்ல மூடுற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் உருவாக்குனாரு. இப்ப என்ன அறிவிப்பு, அதாவது அறிக்கையே விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டாஸ்மாக் பக்கத்துலயும் 100 மீட்டர் தொலைவுல பார் அமைச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருக்காங்க. இது இப்ப இருக்க இளைஞர்கள் எதை நோக்கி போகணும்னு அரசு விரும்புதுன்னு தெரியல. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ரேமுக்காக, பிம்பத்துக்காக அவங்க செஞ்ச வேலை தான். அவங்க எத்தனை டாஸ்மாக நாங்கள் மூடி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை இது வரைக்கும் மக்களுக்கு அவங்க காமிக்காத பொழுது நீங்கள் உண்மையிலேயே அத்தனை மூடி இருக்கீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிற தனியார் பாரில் டைமிங் வேறு மாறிடுச்சு, 11 to 11 வரைக்கும் இருக்கிற மாதிரி. இப்போ அங்கே உட்காந்து குடிக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கிது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் தப்பை தடுப்போம்னு பொய்யான ஒரு பிம்பத்தை ஒரு ரீலில் காமிச்சிட்டு அதுக்கு பின்னாடி அதை விட ஒரு பெரிய தப்பை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது டாஸ்மாகில் போய் வாங்கிட்டு வந்து ஓரமாக உட்காந்து குடிக்கிறதுக்கும் அங்கேயே பாரில் 4 சேர் போட்டு உட்காந்து குடிக்கிறதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இன்னும் வசதி நல்லா இருக்குது அப்படின்னு தான் அவங்க ஆர்வத்தில் போவாங்க. இப்படி இவங்க மறைமுகமாக நடத்தக்கூடிய நாடகத்தை மக்கள் தான் தெளிவான பார்வையில் புரிஞ்சுக்கணும். அவங்க இன்னும் ரீல்ஸையே பார்த்துட்டு உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் புரியாது. மக்களுக்கு புரியாத வரைக்கும் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பா இன்றைய அரசியல் களத்துல எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மக்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பேசணும். தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.